திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வெற்றிகரமா ரிலீஸ் ஆயிருக்குது நமது சிவகார்த்திகேயன் நடித்த மதராசி படம் ஏஆர் முருகதாஸ் அவருடைய டைரக்ஷன், கதை, திரைக்கதை, வசனம். அண்ட் இந்த படம் மெயினா சொல்லணும்னா இது என்ன மாதிரி கதை சார்? இது ஒரு காதல் கதையா? இல்லை. இது ஒரு ஆக்ஷன் படமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் காதலும் ஆக்ஷனும் கலந்தது ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் தான். இந்த கமர்ஷியல் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பொழுதுமே ஃபைட் தமிழ் சினிமாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. இந்த ஃபைட்டுன்னு சொல்கிறப்ப இந்த படத்தில் கெவின் குமார் அவர் தான் இந்த படத்தில் ஃபைட் கோரியோகிராஃபி பண்ணியிருக்காரு. அதாவது துப்பாக்கின்னு ஒரு படம் வந்தது, தளபதி விஜய் அவர்கள் நடித்த துப்பாக்கி. ஸோ துப்பாக்கி படத்தில் கூட இவ்வளோ துப்பாக்கி கிடையாது. ஆனால் மதராசி படத்தில் ஏகப்பட்ட துப்பாக்கிகள். ஏன்னா கதையே துப்பாக்கியை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஒரு 6 கண்டெய்னரில் நமது தமிழ்நாட்டுக்குள்ள துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வர்றதுக்காக ஒரு சிண்டிகேட் முடிவு பண்ணுறாங்க. அந்த சிண்டிகேட் தமிழ்நாட்டுடைய அமைதியை குலைக்கணும். இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா, அந்த அமைதியை குலைக்கணும். இது இந்த டைலாக் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மறுபடியும் ஜெய் இந்த படம் தான் ஞாபகம் வரும். ஜெய் இந்த படத்தில் தான் இந்த டைலாக் வரும். இது அமைதி பூங்கா, இந்த அமைதியை குலைக்கிறதுக்காக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் தீவிரவாத செயல்கள் கிடையாது. பட்ஸ் வெரி காமன் திங். ஒரு கதை ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு ஷாட்லேயே கதையை ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த 6 கண்டெய்னரில் துப்பாக்கி கடத்திட்டு வராங்கன்னொன்னே என்ன பேசிக்காக அப்படின்னா தமிழ்நாடு உள்ள துப்பாக்கி கலாச்சாரமாக கொண்டு வரணும். கத்தி எடுத்து இன்றைக்கி சண்டை போடுறவங்க எல்லார் கையிலையும் துப்பாக்கி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வில்லன்கள் முயற்சி பண்ணுறாங்க. வில்லனாக நடிச்சிருக்கிறது வித்யுத் ஜமால் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். துப்பாக்கி படத்துலேயே அவர் தான் வில்லனாக அறிமுகமார். வெரி ஸ்மார்ட், ரொம்ப அழகாக இருப்பார், செம ஸ்மார்ட்டாக இருப்பார். அவர் இந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஷாட்டே அவரை காமிச்சிடறாங்க. அந்த ஃபைட்டு கெவின் சூப்பராக பண்ணியிருந்தார். அதாவது இந்த ஷூட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஆனால் என்னென்னா அந்த ஷூட் பண்ணுறது சின்ஸ் அவங்க தான் துப்பாக்கியே கடத்திட்டு வராங்க, துப்பாக்கி கலாச்சாரத்தை கொண்டு வரதே வித்யுத் ஜமால் தான் அப்படிங்கிறதுனால யார் துப்பாக்கியால் சுட்டாலுமே அந்த வித்யுத் ஜமாலுக்கும் அவரோட ஃப்ரெண்டுக்கும் ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாது. ஏன்னா அந்தளவுக்கு சரசரன்னு எல்லாம் அப்படி ஃபைட்டில் அவங்க பூந்துகிந்து சண்டை போடுவாங்க அப்படின்வாங்கல்ல. அதுதான் இந்த படத்தில் நான் பார்த்து அசந்து போன ஒரு விஷயம். ஆனால் அந்த ஃபைட் ரொம்ப நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த படத்தில் ஒரு பக்கம் இதுதான் கதை அப்படின்னு பார்த்தா இல்லை, சிவகார்த்திகேயன் ஒரு காதல் தோல்வியினால் நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு கேரக்டராக அறிமுகம் போது சார் நான் சாவதான் சார் வந்தேன் சார், இன்னைக்கு செத்துருவேண்ணா சார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃபீல்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக. என்னடா அது எடுத்தோன்னே ஒரு காதல் ஓப்பனிங் சாங்கே ஆனால் அந்த சாங்கு செம்ம டான்ஸு, சூப்பர் ஸ்டெப்ஸு. சிவகார்த்திகேயன் உண்மையிலே பாராட்டணும். ஏன்னா அந்த டான்ஸ் சிவகார்த்திகேயன் சூப்பராக ஆடுவார்னு தெரியும். பட் ஒவ்வொரு படத்துலையும் இல்லை, அந்த ஒவ்வொரு படி மேலே போயிட்டே இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த லெவலுக்கு இந்த படத்தில் அந்த ஓப்பனிங் சாங் அது எக்ஸ்ட்ரான இருக்குது. அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிஜு மேனன் அவர் ஒரு போலீஸ் காப், அவருடைய பையனாக போலீஸ் காப்பில் என்ஐஏவுடைய சீஃபாக ஒரு ஆப்ரேட்டிங் ஆஃபீஸராக இருக்கார். அதுக்கப்புறம் அவருடைய பையனாக இருக்கிறது விக்ராந்தும் அப்பா பையன் 2 பேருமே அதே டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த இதில் ஒரு சேஸ் சீனு, அந்த சேஸில் என்ன பண்ணுறாங்க, அந்த கண்டெய்னரை எப்படி பிடிக்க வராங்க, இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்தாலும் இப்போ துப்பாக்கியை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. தமிழ்நாடு உள்ளே வந்துருச்சு துப்பாக்கி. ஸோ தமிழ்நாடு உள்ளே வந்தோடனே அது எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அடுத்த ஒரு இது. ஸோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது தடுத்தாகணும் அப்படிங்கிறப்போ இப்போது விராட் அப்படின்னு ஒரு கேரக்டர், அவர் தான் வித்யுத் ஜமால். ஸோ வித்யுத் ஜமாலை எப்படியாவது பிடிக்கணும், எங்கே இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி இந்த சேஸ் சீனில் ஃபஸ்ட்டு சீனில் சேஸ் சீன் ஃபைட்டில் அடிபட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பிஜு மேனன் அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் போவார். அந்த இடத்துல தான் சூசைட் அட்டன் போன சிவகார்த்திகேயனும் ட்ரீட்மெண்ட் போகிறார். ஸோ சிவகார்த்திகேயன் ஆனால் ஃபஸ்ட்டு ஷாட் இந்த சூசைட் அட்டன் பண்ணுறது, அந்த ஷாட்டை பார்த்தோன்னே எனக்கு தெரிஞ்சுது. ஆல்ரெடி அது நிறைய இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம் எடுத்து போடும்போது அது போட்டாங்க, பிரிட்ஜிலேருந்து எப்படி குதிக்கிறார் அப்படின்னு அந்த பெல்ட் ரெட்டெலாம் கட்டிட்டு அப்படியே அங்கேருந்து குதிக்கிற மாதிரின்னு. அண்ட் அந்த ஷாட்டில் இந்த படத்துடைய இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் வரார். அவர் கேமரா வச்சு எடுக்கிற மாதிரி, அதாவது கீழே அந்த பப்ளிக்லாம் ஃபோனில் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி. என்னென்னா அந்த ஓப்பனிங் ஷாட்டில் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டார். இன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்தால்
இந்த பிரச்சனையை தடுக்கிறதோ இல்லை அந்த பிரச்சனையை எப்படி வந்து சமாளிக்கிறதோ ஒரு ஆபத்தில் இருந்தவங்களை எப்படி காப்பாற்றுறதோ அதெல்லாம் விட்டுட்டு உடனடியாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஸோ வீடியோ எடுக்க ஆரம்பித்தோன்னா அவங்கவுங்க உடனே அதை சமூக வலைதளங்களில் போட்டு நான் தான் அதை ஃபஸ்ட்டு எடுத்தேன், நான் தான் அதை ஃபஸ்ட்டு போஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிடுறாங்க. அவங்க சமுதாயத்தில் வந்து அந்த அக்கறை அது வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறத அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட்டு காமிச்சிட்டார். ஸோ இந்த ஓவரால் ஸ்டோரி என்னென்னா அதுதான். இன்றைக்கி இருக்கக்கூடிய மனிதர்களில் இப்போ எல்லாரும் அநியாயம் நடந்தால் வீடியோ எடுத்தாங்கன்னா அவங்க வந்து நார்மல். ஆனால் அதே சமயத்தில் அந்த அநியாயத்தை தட்டி கேட்டோ இல்லை அந்த அநியாயத்துக்காக ஒருத்தர் காப்பாற்றுறாரு, ஒருத்தர் உதவி செய்கிறாரு, அடிக்கிறாரு அப்படின்னா அவர் அப்நார்மல் அப்படிங்கிறதான் இன்றைக்கி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்போது இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகும்போது தான் பிஜு மேனனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு அறிமுகம் ஏற்படுது. அப்போ சிவகார்த்திகேயன் வந்து எப்படியாவது நான் சாகணும், எப்படியாவது சாகணும், என் காதலி என்னை விட்டு போயிட்டான், என் காதலி என்னை விட்டு போயிட்டான், மாலதி என்னை விட்டு போயிட்டான்னு. மாலதி தான் ஹீரோயின், அவங்க தான் ருக்மிணி வசந்த். விட்டுட்டு போயிட்டா சோகத்தில் இருக்குன்னா பிஜு மேனனுக்கு உடனே ஒரு தாட் வரும், ஒரு சூசைட் பாம்பரால் தான் போய் அந்த துப்பாக்கி எங்கெல்லாம் வந்து அந்த கண்டெய்னரை வச்சுருக்காங்களோ அதை வந்து அழிக்க முடியும். ஏன்னா அது வந்து ஒரு கேஸ் கம்பெனியில் கொண்டே வச்சுருவாங்க. ஸோ கேஸ் கம்பெனியில் வச்சோன்னா வழக்கம் போல் என்னென்னா வில்லன் சைட்லேருந்து ஒரு இன்ஃபார்மர் போலீஸுக்கும், போலீஸ் சைட்லேருந்து ஒரு இன்ஃபார்மர் வந்து வில்லனுக்கும் எப்போவுமே இருப்பாங்க. ஸோ மாறி மாறி இவங்க நடக்கிறது வந்து தெரிஞ்சிடும். இவங்க ஃப்ரைடேன்னு முடிவு பண்ணால் உடனே தெரிஞ்சிடும், இவங்க ஃப்ரைடே இல்லை சார் நம்ம தர்ஸ்டேவே பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் தெரிஞ்சிடும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த பாம் பிளாஸ்ட்டு இந்த துப்பாக்கி இருக்கிற இடத்த வந்து இந்த பிளாஸ்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து இதை எப்படியாவது வந்து அழிக்க முடியும், வேறு வழியே கிடையாது, ஏன்னா உள்ளே வந்துருச்சு அப்படிங்கும்போது ரெண்டாவது ஒரு அட்டெம்ப்ட் என்னென்னா அந்த கேஸ் கம்பெனிக்கு யாரை அனுப்புறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. விக்ராந்த் நான் போகிறேன் பாடினாரு, இல்லை இங்கே வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது, எமோஷனலாக மட்டும் இருக்க முடியாது, நம்ம ரொம்ப கரெக்டாக அதை செஞ்சாகணும் அப்படிங்கிறப்போ சிவகார்த்திகேயன் கரெக்டாக வாலண்டியராக வந்து சிக்கிறார். வாலண்டியரானா அவர் வந்து சாவணும் தான் சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே நீ சாவணும் தானே, ஆனால் இந்த மாதிரி நாட்டுக்காக ஒன்று செஞ்சுட்டு செத்துரு அப்படின்னு சிவகார்த்திகேயன் ஓகே சார் நான் செஞ்சிடறேன் சார் அப்படின்னாரு. பிஜு மேனன் கரெக்டாக என்ன பண்ணார், கரெக்டாக பேக் பண்ணி சிவகார்த்திகேயன் அனுப்புனான்னு சொல்லிட்டு அனுப்பிட்டார். அனுப்புனதுக்கப்புறம் இவனை பற்றி டீட்டெயில் விசாரிங்க, இவன் யாருன்னுங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இவன் சாதாரணமாக சூசைட் அட்டன் பண்ணவன் தான், அவனை பார்த்தா இது மாதிரி தோணுது, அதனால் வந்து நம்ம இதை பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப அவன் யாரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணுன்னே ஒரு போலீஸ்கார் வந்து என்கொயரி பண்ணார். விசாரித்தா தான் தெரியுது சிவகார்த்திகேயன் யார் அப்படின்னு. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ராமினன்ட் பாயிண்ட், அதாவது ஆர்டினரி மேன் இன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். இதுதான் வந்து தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா ஆக்ஷன் படங்களும். ஒரு சராசரி மனிதன் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷனில் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான். அதை மீறி எடுத்த படம் இல்லை எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷனில் எக்ஸ்ட்ரானரி மேனே இருக்கார் அப்படின்னா டப்புன்னு ஒரு நியர்பை எக்ஸாம்பிள் சொன்னோன்னா அமரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு படை ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஆர்மியில் இருக்கவங்களும் தே ஆர் எக்ஸ்ட்ரானரி, தே ஆர் நாட் ஆர்டினரி மேன். ஸோ அவங்க எக்ஸ்ட்ரானரி மேன் இன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன், அது வந்து வேறு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி மேன் எக்ஸ்ட்ரானரி சிச்சுவேஷன். ஸோ இவன் வந்து என்ன பண்ண போகிறான், இப்போ என்னையே வந்து இவனை அனுப்புது, அப்போ என்ன பண்ணுறான் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இது வரைக்கும் இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும். ஏன்னா இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் என்ன அப்போ இவன் யாருங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக்கை இந்த போலீஸ்காரன் சொன்னான். சார் அவன் யார் தெரியுமா அப்படின்னு அந்த ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் என்னன்னா தெரியுது, இவர் வந்து இந்த மாதிரி ஒரு மென்டல் அசைலம்லேருந்து வந்தவர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு. என்ன அசைலம்லேருந்து வந்தவர்னா அவருக்கு ஒரு வித்தியாசமான ஒரு வியாதி, டெலூஷன் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியாதி சொல்கிறாங்க. அது என்ன வியாதி அப்படின்னா, அந்த மாதிரி சின்ன வயசில் அவர் கண்ணு முன்னாடியே அவங்க ஹோல் ஃபேமிலி வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க. அப்போ யாருமே வந்து பக்கத்தில் கூட போக முடியல, காப்பாற்றாமல் அது எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கிறது அவருக்கு வந்து மைண்டுக்குள்ளே ஏறி அது ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகுது. அப்போ அவருக்கு வந்து அது யாராவது எங்கேயாவது ஆக்சிடெண்ட் நடந்து யாருக்கா ஏதாவது ப்ராப்ளம்னா கூட தன் குடும்பம் மாதிரி எல்லாத்தையும் போராட ஆரம்பிச்சிடுறாரு. அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்திருக்க இந்த ஒரு வியாதி. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இவர் சின்ன வயசில் காமிச்ச அந்த சீனில் வந்து கரண்ட்டு கம்பம் விழுகிற மாதிரி ஒன்று காமிச்சிருந்தாங்க. அப்போ யாரும் பக்கத்தில் போக முடியல, வேடிக்கை தான் பார்க்க முடியும், பிகாஸ் அது டிரான்ஸ்ஃபார்மர் வெடித்து விழுதுங்கிறது. ஆனால் அந்த இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்னா கூட எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க, ஒருத்தர் கூட உதவுறது கிடையாது, என்னன்னு கேட்குறது கிடையாது, உடனே அது வீடியோ எடுக்கிறது, இதுதான் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால அதை கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக இந்த கதையில் வந்து ருக்மிணி வசந்த் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட பர்ஃபார்மன்ஸு. அண்ட் அந்த கதையில் உள்ள அந்த சாராம்சம் என்னென்னா, சமுதாயத்தில் நடக்கிற அவலங்களை தட்டி கேட்குறது
அப்படிங்கிறது ஒருத்தன் இருக்கான். அப்படிங்கிறப்ப எப்போவுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறது. ஆனால் இந்த படத்தில் வந்து அவன் தட்டி கேட்குறது என்னாலன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு டிசார்டர் இருக்குது, அதனால தான் தட்டி கேட்குறான் அப்படிங்கிறப்போ இந்த ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த டிசார்டர் வந்து இந்த ஹீரோயின் வந்ததுக்கப்புறம் அவன் ரொம்ப நார்மலாக ரியாக்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்னது அவருக்கு அந்த டிசார்டர் வரமாட்டேங்குது அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு ஏக்கம், அதாவது என்னென்னா அவனுக்கு வந்து ஒரு தயக்கம், ஒரு ஏக்கம் இருக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குது. தன்னுடைய ஃபேமிலியில் யாருமே இல்லையே, தனக்காக யாருமே இல்லை. அப்படி ஒரு பொண்ணு வந்து கிடைச்சோன்னே அவனுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகிடுது. ஃபுல்ஃபில் ஆனோன்னா நார்மலாக அவன் அமைதியாகிடுறான். அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த பொண்ணு வந்து விட்டுட்டு போகிற மாதிரியும், இல்லை நீ வந்து பழைய மாதிரி தான் இருக்கணும், நீ வந்து மற்றவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், நான் இருந்தால் நீ அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிற மாதிரியும், அந்த சமயத்தில் இவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிற மாதிரியும், அந்த சமயத்தில் இவர் வந்து என்ஐஏல ஜாயின் ஆகிற மாதிரியும், என்ஐஏல ஒரு காமன் மேன் பப்ளிக்கை ஜாயின் பண்ணி அவங்க அந்த ப்ராஜெக்டை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. பட் இந்த கதையில் ஃபைட் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கன் ஃபைட், அந்த கலாச்சாரமாக அந்த ஃபைட் எடுத்திருந்த விதம் கெவின் குமார் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாகவே அவர் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த படத்தில் வித்யுத் ஜமால் செம்மையாக இருக்கார். சிவகார்த்திகேயன் கூட இந்த படத்தில் அப்படி ஒரு சீன் கிடையாது. வித்யுத் ஜமாலுக்கு ஒரு விசில் வந்து இது படத்தில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சொல்கிறேன், சூப்பராக இருந்தது. அதுலேயும் அந்த ஒரு புஷ்அப்ஸ் எடுக்கிற சீன் ஒன்று. இந்த புஷ்அப்ஸ்னால் கீழே தரையில் இப்படி எடுத்து பார்த்துருக்கோம், மேலே ஒரு பார் இருக்கும், அந்த பார் மேலே வந்து அப்படி நின்று அப்படி எடுத்துகிட்டு இருப்பார், அப்படியே ஃப்ளாட்டாக. அந்த ஷாட்டுக்கு பயங்கர கிளாப்ஸ். எனக்கு இதை பார்த்தப்போ நடிகர் ராகுல் தேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் ஆர்டிஸ்ட், நீங்கள் நிறைய படத்தில் அந்த தீவிரவாத செயல்கள் அப்படின்னு சொன்ன ராகுல் தேவ்னு பார்த்துருப்பீங்க. அவருக்கு இந்த மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருந்தாங்க. அப்போல்லாம் வந்து ஹீரோஸ் அக்செப்ட் பண்ணல. அவருடைய இன்ட்ரொடக்ஷன் படத்தில் நான் சொல்கிறேன், முதல் படத்தில் அந்த படம் ஒர்க் பண்ணப்போ தெரியும். அந்த படத்தில் வந்து ஹீரோஸ்லாம் அக்செப்ட் பண்ணல. என்னங்க அது, அவர் அவ்வளோ ஒரு பெரிய பலசாலியாக காமிக்கிறீங்களே அப்படின்னு. ஆனால் அந்த படத்தில் வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. வித்யுத் ஜமால் என்ன மாதிரியான ஒரு ஃபைட்டர் அப்படின்னு தெரிஞ்சானா சிவகார்த்திகேயனுடைய அந்த என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் போய் அட்டாக் பண்ணும்போது அந்த ஒரு வலிமை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. வித்யுத் ஜமாலுக்கு ஒரு தனியாக ஒரு சீன் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து எக்ஸ்ட்ரானரியான சீன்ஸ் ஃபார் வித்யுத் ஜமால். படத்துலேயே ரொம்ப கிளாப்ஸ் வாங்கினது எங்கே அப்படின்னா, ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் ஒருத்தர் வந்து ஷூட் பண்ணுற ஒரு ஷாட். அவர் ஒரு பீகார்லேருந்து வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் ஷூட் பண்ணுற ஒரு ஷாட்டுக்கு தேட்டரில் பயங்கர கிளாப்ஸ் வந்து. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்த்தேன். பட் ரொம்ப நேரமாக அந்த படத்தை பற்றி அப்புறம் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி இதை சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் ஆனால் காமனாக பார்த்தா இந்த படத்தை நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள், அவருடைய படங்கள் வந்து சரியாக போகல. பட் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நல்ல ஒரு ரிவ்யூஸ் போயிட்டுருக்கு. உண்மையிலேயே ஏஆர் முருகதாஸ் சார் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டேரக்டர். அதுவும் ஆக்ஷன் படங்கள் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன நான் மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஏஆர் முருகதாசன் வந்து கதையிலையும் கொஞ்சம் பயங்கரமான எமோஷன்ஸ் கொஞ்சம் நிறையா வைப்பார். இதில் ஒன்லி லவ் மட்டும் வச்சுருக்காரு, கொஞ்சம் ஃபேமிலி எமோஷன், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் காமிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்திருக்குமோன்னு தோணுது. அதாவது என்னென்னா, எப்போவுமே இந்த மாதிரியான ஆக்ஷன் படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை காமிக்கிறப்ப இல்லை, பல்ஸ் குறையக்கூடாது, அடுத்தடுத்த ஷார்ட் ஆக்ஷனாக இருக்கணும், அடுத்தடுத்த ஷார்ட்டை வந்து அப்படி விறுவிறுப்பாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால ஹியூமன் பிரெயினால் அகாமடேட் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்து டமான்னு சுட்டுட்டே இருந்தாங்க. அதாவது இந்த படத்துக்கு பேர் தான் துப்பாக்கின்னு வச்சுருக்கணும், அந்த படத்துக்கு பேர் மதராசின்னு வச்சுருக்கணும். எதுக்கு தளபதி நடித்த துப்பாக்கி படம் இருந்தது, அந்த படத்துக்கு பேர் மதராசின்னு வச்சுருக்கணும், இந்த படத்துக்கு பேர் துப்பாக்கின்னு வச்சுருக்கணும். இந்த படம் ஃபுல்லாக துப்பாக்கி தான், கதையே துப்பாக்கி தான். அப்புறம் அந்த படம் வந்து ஒரு மதராசி தான். ஏன்னா மெட்ராஸில் இருந்த ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ஆர்மி ஆஃபீஸராக இருந்தால் அவர் வந்து பார்டரில் என்ன செஞ்சாரோ அதை நான் இங்கே செய்ய போகிறோம் பாய்ஸ் அப்படின்னு வரல, அது மதராசி அப்படின்னு ஒரு விஷயம். இது வந்து ஆக்சுவலாக இதான் இந்த படம் தான் துப்பாக்கி. ஆனால் அந்த படத்தில் வில்லன் பேசுகிற அந்த டயலாக் ஒன்று இருக்குது, யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் வில்லன் நான் தாண்டா அப்படின்னு சொல்கிற அந்த ஷாட்டை, வா அமேசிங், செமையாக இருந்தது. ஸோ இந்த படம் நல்ல படம், நல்லா ஒரு ஆக்ஷன் பேக்டு ஃபிலிம். பட் அந்த ஆக்ஷன் பேக்டு ஃபிலிமில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேயில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். சில ஷார்ட்ஸ் சில இடத்துலலாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லுவேன், ஒரு சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணி இன்ட்ரோல் பிளாக் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கான்கால் சீன் வச்சுருந்தாங்க. இந்த கான்கால் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த இன்ட்ரோல் பிளாக்கில். பட் அதில் வந்து ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷாட் வரும்,
இந்த ஷூட் பண்ணுற ஷாட் வந்து இது ஆக்ஷன் கொரியோகிராஃபர் தான் பண்ணிடணும். ஷூட் பண்ணுற ஷாட்டில் வந்து என்னென்னா, ஷூட் பண்ணது எங்கே ஷூட் பண்ணாங்க, இங்கே 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 அப்படி ஷூட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் அவர் எப்படி சாக மாட்டார் அப்படின்னு. நம்ம இப்படி பேக்கில் காமிச்சு, அது ஹீரோவை காமிச்சு ஷூட் பண்ணும்போது டமா 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 இன்னொன்று அந்த அசைவு மட்டும் காமிச்சா போகிறோம். அப்போ தான் அது சஸ்பென்ஸ் கிரியேட் ஆகும். இல்லை அவர் உயிரோட தான், ஏன்னா செகண்ட் ஹாஃபில் தான் காமிப்பாங்க அவர் உயிரோட தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி. அதை வந்து கொஞ்சம் அந்த ஷாட் அப்படி காமிச்சிருக்கலாம். கிளைமேக்ஸ்லையும் ஒரு இடத்துல ஷூட் பண்ணும்போது டேரெக்டாக காமிச்சிட்டாங்க, இங்கே தான் குண்டு போடுது, இங்கே குண்டு பட்டால் பெருசாக சாக மாட்டாங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணிவிடுவாங்கிறது தெரியும். இங்கே பட்டால் தான் உயிர் போயிடும், இங்கே பட்டால் உயிர் போயிடும் அப்படிங்கிறது மட்டும் இப்போ வந்து காமன் பப்ளிக் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடம் தான் வந்து இந்த மெயின் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி. மற்ற இடங்களில் பட்டால் எப்படியும் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் இல்லையா. அதனால் அந்த மாதிரி ஷாட்லாம் ஏன் அப்படி எடுக்க விட்டாங்க, ஏன் அதை ரொம்ப ஓப்பனாக காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒன்று யோசித்தேன். அதே மாதிரி கடைசியாக அந்த துப்பாக்கியெல்லாம் கண்டெய்னர் தூக்கி கடலில் போடுறது அப்படிங்கிறது, கடலில் போட்டால் துப்பாக்கி வேலை செய்யுமா வேலை செய்யாதா, இப்போ அது டெக்னிக்கலான ஒரு கேள்வியாக போயிடுச்சு. அதை எடுத்து வச்சு காய வச்சு வேலை செய்வீங்கணுமா. ஆனால் எப்பவுமே வந்து ஒரு வெடிப்பொருளை வந்து தண்ணியில் போட்டுட்டோம் அப்படின்னாவே அது நமத்து போயிடும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு விஷயம். ஸோ அந்த கண்டெய்னர் பின்னாடி இந்த படத்தில் மதராசி 2 அந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய எல்லா துப்பாக்கிகளையும் வெளியெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் ஆஃப்டர் லாங் டைம் ஏஆர் முருகதாஸ் சார் இப்படி ஒரு நல்ல படம் பண்ணியிருக்காரு. பட் இந்த படத்தில் என்னையே போலீஸ் சில இடத்துல ரொம்ப ரொம்ப கிளீஷேவா எல்லாருமே ஒரு காமனாக ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அவன் சொல்கிறது கரெக்டு தான். இதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் பிளேயில் அது ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இந்த படத்தில் வந்து ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய கதை ஒரு கவர்மெண்ட்டை காமிக்கல, தமிழ்நாடுல நடக்கிறதுனா என்னையே காமிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ்டாக ஒரு ஃப்ரேமிங்கில் காமிப்பாங்கணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மிகப்பெரிய அட்டாக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க, இந்த பக்கம் ப்ரெஸ்ஸு மீடியாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்கும். இப்போது ஏன்னா அது அந்த மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்திருக்கு அந்த கண்டெய்னர் உள்ளே வரும்போது. அது ஒரு பெரிய மாஸ் ஆக்சிடென்ட் தமிழ்நாடோடைய பார்டரில் நடக்குது அப்படின்னு, அது சாதாரணம் கிடையாது. ஆனால் அது உண்டான கான்சன்ட்ரேஷன் கதைப்படி பார்த்தா ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே அமைஞ்சிருச்சே அப்படிங்கிறது மட்டும்தான் இதில் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணேன், ஏன் அதை எடுக்க விட்டாங்களோ அப்படின்னு சொல்லி. மற்றபடி வந்து சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸுக்கு இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் பொதுமக்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சீன் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் வல்கராக இருக்குது. ஒன்று தான் சொல்ல நினச்சேன், ஃபைட்டு வந்து நல்லா எடுத்திருக்காங்க. பட் ஃபைட்டில் வந்து இப்படி கையை வச்சு இப்படி மட்டைக்கு அப்படி வச்சு ஒரு அடி அடிக்கிறாங்க. அது ஆக்சுவலாக அவங்கெல்லாம் நல்ல சிவகார்த்திகேயன்லாம் பாடிலாம் ஏற்றி வச்சுருக்காப்புல. வித்யுத் ஜமால்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு அடி இங்கே அடித்தாருன்னு வச்சுங்களேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதத்துக்கு யாருமே வந்து எந்திரிக்க முடியாது, அப்படி ஒரு அடியாக இருக்கும். ஆனால் அவர் வந்து அடின்னு அடிக்கிறார், இங்கே அடிக்கிறார். ஆனால் திரும்ப வந்து நிற்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி அவர் அடிக்கும் போது வலிக்குது. அந்த லெவலுக்கு இந்த படத்தில் ஃபைட் எடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து இனிமேலாம் வந்து வர்ற காலகட்டங்களில் இந்த மாதிரி ஃபைட்டில் வந்து கொஞ்சம் அதெல்லாம் லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரே அடி அடிச்சனா அங்கேயே உட்காந்து அப்படி இருக்கணும். அந்த அடியவே ஒரு 10-15 தடவை அடிக்கும் போது நமக்கு ப்ளீஸ் ரொம்ப அடிக்கிறீங்க வலிக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதனால் இதெல்லாம் ஃபைட்டில் யூஸ் பண்ண டெக்னிக்ஸில் லென்த்தியாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக சில விஷயம் சொல்கிறோம், ரொம்ப நேரமாக அடிக்கிறாங்களேன்ட்டு. பட் அந்த ஓவராலாக படம் வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் மூவி. அண்ட் சிவகார்த்திகேயனுடைய அந்த டிலூஷன் டிசார்டர் அப்படிங்கிற அந்த மேட்டர் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதான் மனிதாபிமானம் என்பது வேண்டும். எதையுமே வந்து வேடிக்கை பார்க்குறதும் வீடியோ எடுக்கிறதும் நல்லதில்லை. மனிதாபிமானம் வேணும், அநியாயங்களை தட்டி கேட்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். யூஸ் டு ஹெல்ப். இந்த ஹெல்ப் பண்ணுங்கிறது ஏஆர் முருகதாஸ் சார் ரொம்ப நாளாக நிறைய படங்களில் பண்ணிக்கிட்டே இருக்கார். அது ரமணா படத்துலையும் சரி, அவரோட இதில் அந்த ஒரு சமுதாய பொறுப்பு ஒன்று இருக்கும், ஒரு புது ஆங்கிள் ஒன்று இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த ஓவராலாக படம் நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளேயில் அங்கங்கே கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். ஃபைட்டு கொஞ்சம் அடிகளை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். துப்பாக்கி நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வகையான கண்கள் அதுன்னு தெரியல, புல்லட் வந்துக்கிட்டே இருக்குது, அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. இருந்தாலும் அது டபட்டவன காது ஃபுல்லாக அந்த துப்பாக்கி சவுண்டு தான் ஜாஸ்தியாக இருந்தது. மற்றபடி வந்து இந்த படம் ஓவராலாக ஒரு ஜாலியாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. ஓகே,
திரைக்குறள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.